ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நுங்கு பாயாசம் செய்முறை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு 20 நுங்கு ஆட்டம் நான் எடுத்து அதை தோலை மேலே இருக்கிற தோலை பூரா நீக்கிட்டு வச்சுருக்கிறேங்க. பாருங்கள், ஒரு 1/2 லிட்ரு பாலில் 1/4 லிட்ரு பால் தனியாக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ மிக்சியில் ஒரு 15 நுங்கு நான் போட்டுக்கணுங்க. நுங்கு போட்டு ஃபுல்லாக அதை 1/4 லிட்ரு பால் ஊற்றிக்கணுங்க. 1/2 லிட்ரு பாலில் 1/4 லிட்ரு பால் தனியாக மிக்சியில் நான் அரைக்கிறதுக்காக ஊற்றிருக்கிறேங்க. பாருங்கள், சர்க்கரை தேவையான அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. அதிலே மைய அரைச்சின்னு வர்றதுக்காக. மிக்சியில் போட்டு ஃபுல்லாக இது மூணுத்தையும் நைஸாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குண்டாவில் இன்னும் ஒரு 1/4 லிட்ரு பாலை நம்ம ஊற்றிக்கணுங்க. 1/4 லிட்ரு பால் அப்படியே இருக்குதுங்களா, அந்த 1/4 லிட்ரு பால் குண்டாவிலே இருக்குது. இப்போ 2வது நான் மைய அரைச்சின்னு வந்ததை பாருங்கள், நான் அதில் சேர்த்திக்கணுங்க. அந்த 1/4 லிட்ரு பாலும் நான் அரைச்சிக்கின்னு வந்ததும் சேர்த்தி அதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி நான் ஊற்றிக்கணுங்க. இப்படி தான் இருக்குது. ஏன்னா அது நைஸாக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். அதுதான் நைஸாகவே அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் 200 கிராம் கண்டன்ஸ் மில்க்கு, இது கெட்டியாக ஆகிறதுக்காக டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்காக தான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கணும். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கிங்க, வேணான்னா ஆப்ஷனில் விட்டுருங்க. இல்லை சர்க்கரை மட்டுமாவது யூஸ் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த கண்டன்ஸ் மில்க்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. அது போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதுக்காக தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் நல்லா கொதிக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 நுங்கு எடுத்து நைஸாக ஒன்றும் பாதியாக அரைச்சி மேலே நான் சேர்த்திக்கணுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கிங்க, வேணான்னா அதோடு கூட விட்டுடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு வேணும் கொஞ்சம் கடுக்குன்னு கொஞ்சம் மேலே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நான் ஒன்றும் பாதியாக அரைச்சி நான் சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்திட்டு நல்லா கைவிடாத கலக்கியிருக்கிறேங்க. பாருங்கள், இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாங்க, ஜில்லுனுங்கோ. இல்லை அப்படியே சுட சுடவும் குடிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஏலக்காவும் சேர்த்திட்டுங்க. நான் ஏலக்காவும் பாருங்கள், ஒரு 7 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி நான் வச்சு சேர்த்துருக்குறேங்க. பக்கத்துலேயே பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நெய் வேணுனாலும் நெய்யில் ஊற்றி வறுக்கலாங்க, இல்லை எண்ணெயில் ஊற்றி வறுக்கலாம். நான் எண்ணெயில் தாங்க ஊற்றிருக்கேன். ஊற்றி பாருங்கள், நான் முந்திரியும் பாதாமும் போட்டு நான் வறுத்து நான் வறுத்து கொட்டியிருக்கிறேங்க. அதையெல்லாம் ஒன்று சேர்த்திட்டோங்க. இப்போ ஒன்று சேர்த்திட்டு ஃபுல்லாக நம்ம கிளறிக்கலாங்க. கிளறிட்டு இப்படியே கொதிக்குதுங்க. நீங்கள் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, அப்படியே சாப்பிட்லாங்க. அப்படி இல்லை ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்படியே தாங்க நான் குடிக்கிறேன், சுட சுட. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நுங்கு பாயாசம். செஞ்சு